ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உளுந்து வச்சு உளுந்து பால் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்கும் கூட. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. நான் 1 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துருக்குறேன். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் சேர்த்துக்கலாங்க. அந்த உளுந்தோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். ரொம்ப கலர் மாற தேவையில்லை. இப்போ நம்ம பொன்னிறம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு வறுக்க தேவையில்லை. அந்த வாசம் கொஞ்சம் லைட்டாக வரும்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்த உளுந்து அதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ 1 கப்பு உளுந்துக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு 4 விசில் வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஒரு நல்லா உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுது. இப்போ வந்து இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ வந்து அரைச்சியாச்சுங்க. இப்போ அரைச்சதை நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இன்னும் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு 100 கிராம் உளுந்து எடுத்திங்கன்னா 1/2 லிட்டர் தண்ணி சேருங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம வறுத்துட்டு சேர்த்ததுனால அந்த வாசம் பாருங்கள், இன்னும் எதுவுமே கொதிக்க கூட வைக்கல, நல்லா சூப்பரான ஒரு ஸ்மெல் அடிக்குது. இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கொதிக்குது இல்லைங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நுரைச்சி அது உள்ளாரே கொதிக்கும். ஏன்னா முன்னாடியே நம்ம வேக வச்சாச்சு, அதுக்கு இல்லாமல் உளுந்தையும் வறுத்தாச்சு. அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு நல்லா நுரைச்சி வரும்போது நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன், நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாங்க. எல்லாம் உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். நல்லா ஒரு 4 ஏலக்காவை பொடி பண்ணி சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ நான் ஒரு 1/2 மூடி தேங்காவை பால் எடுத்து வச்சுருக்குறேங்க, கட்டியாக எடுத்து வச்சுக்கணும். அதையும் இப்போ கலந்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வருது பாருங்கள். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் பால் சேர்த்து கொதிக்க வைக்கணுன்றது இல்லைங்க, கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கலந்து விட்டுக்கலாங்க. இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே குடிக்கலாம். இதில் ஒன்றுமே பிரச்சனை வராதுங்க. அவ்வளோதாங்க, நீங்கள் இப்போ நீங்கள் சூடாவோ அல்லது ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுனோ குடிக்கலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.